வணக்கம், வெல்கம் டு EVC லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வறுவல் எல்லா விதமான சாதத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இந்த வறுவலுக்கு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளும் நல்ல கலர் மாதிரி வாசனை வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற பொருள் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே 7-8 பல் பூண்டு, இந்த அளவுக்கு புளி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து காரத்துக்காக 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காரெல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நார்மல் மிளகாய்த்தூளே சேர்த்துக்கோங்க. 2 to 3 நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா உருளைக்கிழங்கோட நல்லா ஒட்டி பிடிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஃபைனலாக மேலே கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி வறுவல் செஞ்சதில்லைன்னா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.